Assalamualaikum and hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா வேஸ்டான இந்த மாதிரி கம்ஃபர்ட் பாட்டில் அப்படி இல்லனா சாஃப்ட் டச் அது போல உள்ள பாட்டில்ஸ் எப்படி ரீயூஸ் பண்றது அப்படிங்கற ஒரு ஐடியா தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. சோ எப்போதும் போல இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு ஐடியாஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் டச் பாட்டில் ஒன்னு எடுத்துர்க்கேன். இந்த பாட்டிலோட மிடில்ல வந்து மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி சரி சமமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ரெண்டு பீஸ் ஆயிடுச்சு. இதோட மூடியை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல ஃப்ளவர் பாஸ்கெட் செஞ்சிருப்போம் ரொம்ப அழகா. அதனால இந்த மூடியுமே தூக்கி போட தேவையில்லை. அந்த மாதிரி ஃப்ளவர் பாஸ்கெட்டை செஞ்சு ரொம்ப அழகா யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பீஸ் நல்லா திக்கான பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஏதாவது ஒரு மூடியை வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலை வந்து நம்ம எப்படி டெக்கோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ப்ளூ கலரில் இருக்கிறதுனால நம்ம பெருசாக இதை வந்து டெக்கோர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பகுதியில் மட்டும் நான் சணல் மட்டும் ஒரு 4-5 ரோ போல் சுற்றி விட போகிறேன். சணல் அப்படி இல்லைன்னா உள்ளன் நூல் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் வாய்ப்பகுதியில் சுற்றி விட்டுக்கோங்க. அடுத்த பீஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் சைடில் வந்து ஒரு 4-5 ரோ போல் சுற்றிக்கலாம். அந்த பாட்டிலில் எவ்வளோ தூரம் சுற்றணுமோ அதே மாதிரியே சுற்றிக்கலாம். உங்ககிட்ட சணல் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் உள்ள நூல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டம் சைடில் ஒரு 4-5 ரோ போல் சுற்றினதுக்கப்புறம் இந்த மேல் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரோ போல் சுற்றிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ட்போர்ட் பீஸை வந்துட்டு இந்த மாதிரி கலர் பேப்பர், அதாவது கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த கலர் பேப்பர் வச்சு நான் கவர் பண்ணுறேன். உங்ககிட்ட கலர் பேப்பர் இல்லை அப்படின்னாக்கா வேஸ்ட் கிளாத் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு எல்லாமே சுற்றிரும் இது போல் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அதை ஒட்டி விடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு அந்த வளைவுகள் வந்து ஃபினிஷிங்காக வந்து ஒட்ட வரும். இந்த சர்க்கிளை நம்ம இந்த எக்ஸஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணதுக்கப்புறம் இது மேலே இன்னொரு பீஸ் இதே மாதிரி கலரில் கட் பண்ணி வச்சு அதையுமே நம்ம ஒட்டி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ரவுண்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நம்ம அதில் எப்படி நம்ம வந்து சணல் வச்சு டெக்கோர் பண்ணியிருக்கோமோ அது போல் இந்த சைடுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 ரோ போல் சணலே சுற்றிட்டு டெக்கோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப அழகாக வந்து நம்ம இதை ரவுண்ட் ஷேப்பை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த 2 பாக்ஸ் இருக்குது இல்லையா, 2 பீஸ், அது ரெண்டையுமே இந்த மாதிரி வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதை வந்துட்டு நீங்கள் வந்து இதில் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பென் ஹோல்டர் அண்ட் ஃப்ளவர் வேஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பென் ஹோல்டராக யூஸ் பண்ணலாம், ஒரு சைடில் ஃப்ளவர் கூட போட்டு வைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும். அதுவுமே வேஸ்ட் திங்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வந்து கெஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது. அதில் வந்து நான் இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கோர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ், அதாவது உங்ககிட்ட இருக்கிற ஸ்டோன் இல்லை ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி எதை வச்சு உங்களுக்கு டெக்கோர் பண்ணால் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு தோணுதோ அதை வச்சு நீங்கள் டெக்கோர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா முன்னாடி வீடியோவில் நம்ம ஃப்ளவர் பேஸ்கெட் போட்டிருந்தோம் இல்லையா, இதோட மூடியை வச்சு ரெடி பண்ணி அந்த மூடியில் ரெடி பண்ணின அந்த பேஸ்கெட்டை இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் ஒட்டியாச்சு இல்லையா, அதில் வந்துட்டு ஒவ்வொரு ஒயிட் பீட்ஸ் மட்டும் இந்த இடத்துல வச்சு ஒட்ட போகிறேன். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தது இந்த மாதிரி கம்ஃபர்ட் பாட்டில், சாஃப்ட் டச் பாட்டில் அது எல்லாமே ரீயூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். எல்லார் வீட்லேயுமே வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மாதிரி கம்ஃபர்ட் பாட்டில், சாஃப்ட் டச் பாட்டிலில் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சணல் வந்து கொஞ்சம் அங்கங்கே பிசுறாக இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம
கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நெருப்பை வந்து லைட்டாக இது போல் காமிச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து அழகாக பொசுங்கிடும். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த ஸ்டெப் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான். வேணும்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். சாஃப்ட் டச் பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு பாட்டில் அப்படியே ரொம்ப அழகாக 2 ஹோல்டராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பசங்களோட அந்த பென்சில் பேனா அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் தினம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.